ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வந்து அன்பாக்சிங் பார்க்க போகிறீங்கன்னா 12 வோல்ட் டிசி டு ஏசி கன்வெர்ட்டர் 220 ஏசி கன்வெர்ட்டரு. இது நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இதோட ஒர்க்கிங்கோட எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் வந்துட்டு லைக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, சரிங்களா? நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அன்பாக்சிங் இது நான் காட்டிடுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து இது ஒர்க் பண்ணுது, 220 எப்படி ஒர்க் பண்ணுது, 12 வோல்ட் டிசி பேட்டரியில் 220 வந்து எப்படி ஒர்க் பண்ணுது சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சோலார் இது இருக்குது. சோலார் இல்லாதவங்க நார்மலாக வந்துட்டு இந்த கார் பேட்ரி அதில் கூட வச்சு கூட யூஸ் பண்ணலாம். இது ஒரிஜினல் 220 வருமானு தெரியல. ஏன்னா வந்து இது பியூர் சைன் வேவோட இது கிடையாது. பேக்கிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஓகே பாருங்கள், சோலார் எஸ்எம்பிஎஸ், சரிங்களா? 12 வோல்ட் சோலார் கன்வெர்ட்டர் குவாலிட்டி ஸ்பீக்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தா தெரியும் சைன் ப்ரோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆனால் நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா மைக்ரோடெக்கு மீஷோவில். ஆனால் வந்து அவங்க அமிச்ச கம்பெனி பார்த்தீங்கன்னா சைன் ப்ரோன்னு சொல்லிட்டு அமுச்சிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து USB 1 போர்ட் இருக்குது, USB 2 போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5.2 வோல்ட்டு. குவாலிட்டி சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஆனால் வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து இது கொடுத்துருக்குறாங்க, ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் 1, அவுட்புட் 2 கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரெட்டு 1, பிளாக் 1. ரெட்டு வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் கோசம். இப்போ நம்ம எப்படி ஃபிட் பண்ண போகிறீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரியில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 220 கரண்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு அப்படி கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையும் பார்க்கலாம். அதேமாதிரி டிவி வந்து நான் இது வாங்கினது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா டிவிக்கு வந்துட்டு கரண்ட்டு வேணுமென்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுக்கு தான் வந்து டிவி பார்க்கணுமே சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா டிசி சோலார் கன்வெர்ட்டர்னு போட்டுருக்கு. யூஸ் ஃபார் கலர் டிவி, டிவிடி, டிடிஹெச் 11 வாட் சிஎஃப்எல்ல மொபைல் சார்ஜ் ஒன்லி சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரி டிவி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். அதுமாதிரி டெஸ்டிங் வாரண்டின்னு கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்துட்டு பரவாயில்ல. ஏன்னா இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 தான் இதோட விலை. மீஷோவில் ஆர்டர் பண்ணது. குவாலிட்டி பரவாயில்ல. இது வந்து ரிவர்ஸ் மோடு. இது எதுக்கு ரிவர்ஸ் மோடுனா பேட்ரி வந்து நீங்கள் வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து மாற்றி மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் மோடுக்கு போயிடும். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கன்வெர்ட்டரில் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. இது ஆன் ஆஃப் பட்டன், இது அந்த இண்டிகேட்டரு. ப்ளஸ் வந்து இது ஓவர்லோடு இண்டிகேட்டர். 200 வாட்ஸ் வித் ஓவர்லோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு இது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், பேட்டரியில் செக் பண்ணி பார்க்கலாம் இது எவ்வளோ தூரம் ஒர்க் ஆகுது சொல்லிட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி இருக்குது, 12 வோல்ட் 7H பேட்டரி. இப்போ இதில் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சார்ஜர் செட் பண்ணிடலாம். சார்ஜர் வந்து சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், சரிங்களா? இப்போ நான் இந்த பிளாக் ஒயரை வந்து எடுத்து நான் பிளாக் நெகட்டிவில் கொடுத்துட்றேன் போலில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் வந்து க்ரீன் லைட் எரியுது. இப்போது இது பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ க்ரீன் லைட் எரியுது பாருங்கள். ஆன் பண்ணிட்டேன், க்ரீன் லைட் எரியுது. இப்போ வந்து இது வந்து ஃபோனில் வந்து மொபைலில் சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சார்ஜ் மூலிமா வந்துட்டு சார்ஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அது லூஸ் கான்டாக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சார்ஜ் ஏறுது. நம்ம ஃபஸ்ட்டு மீட்டரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ வோல்ட் வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு 216, 217, 218 சொல்லிட்டு வருது. இதில் இது கரண்ட் வருது, சப்ளை வருது ஏசியில். நம்ம சார்ஜ் வந்து ஏறுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். லூஸ் கான்டாக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒர்க் ஆகலை. நான் வந்து இது மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி இது ஒரு வீடியோவாக போடலாம், ஏன்னா வந்துட்டு இது டிவி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது ஒர்க்கே ஆகலை. ஆனால் வந்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஒர்க் ஆகுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா இது ஒயர் சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. உங்களுக்கு தெரியும் நீங்கள் பாருங்கள், இதில் வந்து இப்போது இது யூஎஸ்பி ஆப்ஷன் ஒர்க் ஆகுது. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒர்க்கே ஆகலை. இது ஏன் ஒர்க் ஆகலன்னு தெரியல. ஏன்னா அநேகமாக வந்து ஃப்ளக்கு வந்து லூஸாக இருக்கா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், உங்களுக்கு இது போட்டோன்னா இது ஒர்க் ஆகுது, உங்களுக்கு தெரியும். அது யூஎஸ்பியில் வந்து 2 யூஎஸ்பியும் ஒர்க் ஆகுது. ஆனால் வந்து பாருங்கள், ஆனால் வந்துட்டு அது மட்டும் ஒர்க் ஆக மாட்டேது. அது ஏன்னு எனக்கே தெரியல. நான் நினைக்கிறேன் அந்த ஃப்ளக் பாயிண்ட் வந்து பின்னாடி இருக்கிற ஃப்ளக் பாயிண்ட் லூஸாக இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இதுமாரி வந்துட்டு ஏமாற்றிட்டுருக்காங்க. மீஷோவில் இருந்தாலும் சரி, அமேசான்லேயும் சரி, இதுமாரி வந்து 400 500 சொல்லிட்டு இதுமாரி வந்துட்டு மட்டமான குவாலிட்டி இது வாங்கி இது பண்ணி போடுறாங்க. ஆனால் பார்த்தோன்னா அது ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாரி இருக்கட்டும். பட் ஆனால் வந்துட்டு வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு அமௌண்ட்டு கொடுத்து நல்லா இது கன்வெர்ட்டராக வாங்கி போடுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ சோலார் வச்சுட்ருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு இதுமாரி இந்த பெரிய பெரிய இன்வெர்ட்ரு வாங்கி போடுறத இதுமாரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிவி யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். டிவி பார்க்கலாம். இதுமாதிரி மழை டைமில் ஏன்னா இப்போ வந்து மழை சீசனால் நிறைய வந்து கரண்ட்டு கட் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு இதுமாரி வந்து கன்வெர்ட்டர் மாரி வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 200 வாட்ஸு தான் இது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்கோசம், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இந்த கன்வெர்ட்டர் கிடையாது. ஏன்னா கரண்ட்டு போயிடுச்சுன்னா எங்கள் வீட்டில் சோலார் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அந்த சோலார் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போட போகிறேன். எப்படி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன், எத்தனை ஹெச் பேட்ரி வச்சுருக்கேன், அதேமாரி வந்துட்டு எவ்வளோ நேரம் ஒர்க் ஆகுது வீட்டில். ஸோ அதனால் வந்து அதுமாதிரி சோலாரோட எக்யூப்மெண்ட்ஸ் தான். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தயவுசெய்து இதுமாரி வந்து மட்டமான குவாலிட்டியில் இருக்கிற இந்த 12 வோல்ட் டிசி கன்வெர்ட்டர் வந்து வாங்காதீங்க. அதேமாதிரி வந்து பியூராக வந்து உங்களுக்கு வந்து 220 வோல்ட் வராது. இது டிசியாக தான் மாறி கன்வெர்ட் பண்ணி பூஸ்ட் பண்ணி தான் கொடுக்குது இது. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து வந்துட்டு இதுமாரி லோ காஸ்ட்டில் இருக்கிறது சொல்லிட்டு வாங்கி பேட்ரியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த பேட்ரி வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் நான் இந்த வீடியோ போடுறதுக்கோசம் தான் இந்த பேட்ரி வாங்கினேன் நான். ஸோ ஆனால் தயவுசெய்து வந்து எக்காரணம் கொண்டு இதுமாரி வந்துட்டு 12 வோல்ட் டிசி கன்வெர்ட்டர் இதுமாரி சொல்லிட்டு ரேட்டு கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து சீப் பார்த்திங்கன்னா 400 சீப் ரேட் தான். இது 400 ருபீஸ் இதுமாதிரி தான் ஆகுது இது. ஏன்னா இதோட குவாலிட்டியான இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுமாரி வந்துட்டு மட்டமானது வந்து தயவுசெய்து வாங்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டினஸே கிடையாது. ஸோ அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்னையோட வீடியோ வந்து அவ்வளோதான். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வாங்குறதா இருந்தாலும் நல்லா பொருளாக வாங்குவோம், சரிங்களா. நம்ம எல்லாமே வந்துட்டு சோலாரில் கன்வெர்ட் ஆகுவோம், சரிங்களா. இனிமேட்லேருந்து வர வீடியோஸ் எல்லாமே சோலார் சம்மந்தப்பட்டு தான் இருக்கும். எப்படி 12 வோல்ட் பேட்ரி செய்கிறது, 12 வோல்ட் பேட்ரி ப்ளஸ் வந்துட்டு எத்தனை ஏஹெச்சில் வந்து பேட்ரி போட்டால் நம்ம வீட்டில் ஒரு சோலார் செட்டப் பண்ணலாம். ஸோ அதுமாரி வந்து நிறைய வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணாதீங்க, லைக் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கட்டும் இது, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் வந்து திருப்பி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கோசம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக்ஸ் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. தேங்க்யூ.